நான் சுற்றி இருக்கின்ற பகுதி கடலால் சூழப்பட்டுள்ள ஒரு அற்புதமான பகுதி. என்னதான் 1000 கண்டுபிடிப்புகள் வந்தாலும், வினோதமான விசித்திரமான குளிர்சாதன வசதிகள் பல செலவுகளிலே நாம் அனுபவித்தாலும் கூட இந்த கடல் காற்றினுடைய அந்த சுகம் ஒரு அலாதியானது தான். இப்பொழுது ஒரு அற்புதமான கடற்கரை, எழில் கொஞ்சுகின்ற ஒரு கடற்கரை, காயல்பட்டினத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கடந்து இந்த கடற்கரை, ஒரு அற்புதமான கிராமம். ஈசா நபியை கடவுளாக ஏற்றிருக்கின்ற மக்கள் இந்த ஊரிலே நிறைய வசிக்கிறார்கள். இப்பொழுது நாம் நிற்கின்ற இந்த இடமும் ஒரு தேவாலயத்தினுடைய ஒரு பகுதியை, ஒரு நுனி பகுதியில் நாம் நிற்கிறோம். கடற்கரை இது போன்ற சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் சிலர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சத்திலே இருந்து கொண்டு எங்குமே செல்ல மாட்டோம், நாங்கள் பள்ளியிலே முடங்கி கிடப்போம் என்பது போல, அதுதான் இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிபாட்டு முறைகள் கூட சிலர்கள் நினைக்கலாம். அது தவறு. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் பூமியை சுற்றி பாருங்கள், இறைவனுடைய அத்தாட்சியை பாருங்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களை பாருங்கள், அவர்கள் அனுபவித்த அந்த இடங்களை பாருங்கள், அவர்கள் வரம்பு மீறிய காரணத்தினால் அடிக்கப்பட்ட இடத்தை பாருங்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்கிறது. ஆம், கடற்கரை, எழில் கொஞ்சுகின்ற இந்த கடற்கரை, இதை சுற்றி, இந்த கடலை சுற்றி, கடலை மையப்படுத்தி குர்ஆன் நிறைய செய்திகளை பேசுகிறது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.